ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Zentrix அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பீட் மேக்ஸ் சாப்டர்ல எப்படி மல்டிப்ளிகேஷன் பை 5, 25, 50, 125லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கே ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைனா ஒரு நிமிஷம் வரையும் ஆகிடும். சரிங்களா? இது வந்து 3 செகண்டில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தராங்க. பாருங்க, 4872 அப்படின்ற நம்பரை 8ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 609ன்றது வருதா? இது போதும். சரிங்களா? இந்த ஒரு நம்பர் இருந்தால் போதும், ஈஸியாக இதோட மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். 609000. சரிங்களா? இதுதான் இதோட மல்டிப்ளிகேஷன் நம்பர். சரிங்களா? இதை பாருங்க, இதை நான் 3 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டேன். சரிங்களா? நீங்கள் எக்ஸாமில் வந்து ஒரு ஒரு நம்பராக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகிடும். சரிங்களா? இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத நான் சால்வ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, எப்பயுமே இப்போ 5 வந்து எப்படி எழுதலாம்? 10/2ன்னு எழுதலாமா? கரெக்டா? படித்தோம் அப்படின்னா 5 வருதா? கரெக்டா? அதே மாதிரி இப்போ ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 20 இருக்கு. 20 இன்ட்டு 5 பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த 5க்கு பதிலாக இந்த 10/2 அப்படின்றத போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். 10 இன்ட்டு 10 100. சரிங்களா? இது மாதிரி தான் வந்து நம்ம ஸ்பீட் மேக்ஸில் வந்து மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 5க்கு இப்படியா? இதே மாதிரி 25 எப்படி எழுதலாம்? 100 டிவைடட் பை 4ன்னு எழுதலாமா? சரிங்களா? அதே மாதிரி 50 வந்து எப்படி எழுதலாம்? 100 டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா? சேம். இதே 125 எப்படி எழுதலாம்னா 1000 டிவைடட் பை 8ன்றது எழுதலாம். சரிங்களா? இந்த 4 விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸ்பீடாக வந்து 5 ஆடியோ, 25 ஆடியோ, 50 ஆடியோ, 125 ஆடியோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க, இந்த சம் பாருங்க, 48 இன்ட்டு 5 இருக்கு. சரிங்களா? நான் வந்து 5க்கு பதிலாக என்ன எடுக்க சொன்னேன்? 10/2ன்னு எடுக்க சொன்னேன்னா 10/2 பண்ணோம் அப்படின்னா பாருங்க, 24. டேரெக்டாக வந்து 214 போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பெண்ணே எடுக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால நான் வந்து பெண்ணில் வந்து போட்டு பார்க்குறேன். சரிங்களா? ஆனால் நீங்கள் மைல் கால்குலேஷனை இங்கே 48 இன்ட்டு 5ஆ? 5க்கு பதிலாக 10/2ன்றது ஞாபகம் வச்சுட்டு 2 டேபிளால் அடிச்சுட்டு அழகாக 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். 240. சரிங்களா? எந்த ஸ்டெப்புமே எடுத்துக்கூடாது. நீங்கள் அடுத்த சம் பாருங்க, 86 இன்ட்டு 5ன்றாங்க. சரிங்களா? 86 இன்ட்டு 5 வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வருது? 43 வருதா? 43 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 430. அவ்வளோதான். சரிங்களா? இப்படி தான் போடணும். அடுத்து பாருங்க, இப்போ வந்து ஆட் நம்பரில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, 999 இன்ட்டு 5 வந்து எப்படி எழுத சொன்னேன்? 10/2ன்னு எழுத சொன்னேன்னா படித்து பாருங்க, 2 சார் 8. சரிங்களா? அதே மாதிரி ஃபாலோ ஆகுமா? 9 2 சார் 18. மறுபடியும் 9 2 சார் 18. மறுபடியும் இந்த ஒரு இது வெளியே போதில்ல, இந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து அடிங்க. சரிங்களா? அடிச்சிங்கன்னா 0.5 வந்துடுதா? இன்டூ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்க, அவ்வளோதான். இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகி 4995ன்றது வரும். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. ஆட் நம்பர்ன்றதுனால நீங்கள் பயப்படாதீங்க. இந்த ஒரு சின்ன ஸ்டெப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த வர நம்பரையும் ஹாஃபால் டிவைட் பண்ணுங்க, அதாவது 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அவ்வளோதான்ப்பா. இங்கே பாருங்க, மல்டிப்ளை பை 25 பாருங்க, 25 சொன்னோம்? 100 டிவைடட் பை 4ன்னு வந்து எழுதிக்கிறோம்னு சொன்னேன். என்ன கேட்குறாங்க? 72 இன்ட்டு 25, அதாவது 100 டிவைடட் பை 4. 4 டேபிளால் அடிக்க முடியுமா? இதை கண்டிப்பாக அடிக்க முடியும். இது வந்து 1 டைம்ஸு, இது வந்து 8 டைம்ஸு. சரிங்களா? கரெக்டா? 1 டைம்ஸ் 4, மீதி இருக்கிறது 3 டைம்ஸா? அவ்வளோதான், 18. சரிங்களா? 18 இன்ட்டு 100 வந்து 1800ன்னு எழுதிடலாம். அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். அடுத்த சம் பாருங்க, நீங்களே சால்வ் பண்ண பாருங்க. 48 இன்ட்டு 25 என்ன பண்ணுவோம்? 25 வந்து 100/4ன்னு மனசுல கால்குலேட் பண்ணிக்கணும். இன்ட்டு இங்கே 48 இருக்கா? சிம்பிளாக இருக்குல்ல? இதை அடித்தோம் அப்படின்னா 12. அவ்வளோதான்ப்பா, 1200 தான் நமக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, 25க்கு இது 124 இன்ட்டு 25 எப்படி எழுதணும்? 100 டிவைடட் பை 4 எழுதணும். சரிங்களா? வந்து 4 டேபிள் அடித்தோம் அப்படின்னா என்னென்னு பாருங்க, 4 3 சார் 12, 1. சரிங்களா? 3100 தான்ப்பா ஆன்சரு. இது பாருங்க, இதே 396 இன்ட்டு 25. 25 என்ன சொன்னேன்? 100 டிவைடட் பை 4 எழுத சொன்னேன்னா, இது வந்து 4 டேபிள் அடிக்கலாமா? கண்டிப்பாக அடிக்கலாம். இங்கே பாருங்க, 4 டேபிள் அடித்தோம்னா இங்கே என்ன வரும்? 9 9 சார் 9 4 சார் 36ஆ? மறுபடியும் 3 வருதா? மறுபடியும் 9. சரிங்களா? அழகா 9900 அப்படின்றத நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அடுத்து பாருங்க 50ஆல மல்டிப்ளை பண்ணுறது இன்னும் சிம்பிள். 50க்கு பதிலாக 100 டிவைடட் பை 2 சரிங்களா? 10க்கு வந்து என்ன பார்த்தோம்? சாரி 5க்கு வந்து என்ன பார்த்தோம்? 10 டிவைடட் பை 2ன்னு பார்த்தோமா? அதே மாதிரி 5க்கு வந்து 10 டிவைடட் பை 2 பார்த்தோம். 50க்கு வந்து ஒரு 0 அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு 0 அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். 100 டிவைடட் பை 2 சரிங்களா? இப்போ 84 இன்ட்டு 50 வந்து 100 டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாமா? இதை அடித்தோம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள், 42 4200 இதுதான் நமக்கான ஆன்சர்ப்பா. அடுத்து பாருங்க அதே 50ஆல தான். இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க டக்கு டக்குன்னு. எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போட்டலாம். உங்களுக்கு சிம்பிளான நம்பர்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னமோ நீங்கள் பெரிய நம்பர்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. 100 டிவைடட் பை 2 அடிச்சோன்னா என்ன பாருங்க, 23 2300பா. அவ்வளோதான்ப்பா, சிம்பிள்ப்பா. அடுத்து சேம் இதுக்கெல்லாம் இங்கேயே நீங்கள் ஆன்சர் போட்டுருணும் சரிங்களா? இது வந்து 100 டிவைடட் பை 2வா? 100 டிவைடட் பை 2னா இங்கே என்ன வரும்? 64 இன்ட்டு 100 வருமா? 64 இன்ட்டு 100னா 6400 அவ்வளோதான்ப்பா. அடுத்து இங்கே பாருங்கள் அதே 999 ஓகேவா? இன்ட்டு 50 அதே மாதிரி 999 இன்ட்டு 50 வந்து 100 டிவைடட் பை 2 சரிங்களா? அடித்தோன்னா என்ன இருக்கு பாருங்க, 4 2 சார் 8 9 சார் 18 9 சார் 18 மீதி இருக்க 1 இருக்கா? இந்த 1ஐயும் வந்து 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா வந்து 0.5 வந்து வந்துடும் சரிங்களா? என்ன இருக்கு பாருங்க, 49950 அவ்வளோதான்ப்பா. 49,950 தான்ப்பா நமக்கான ஆன்சர். அடுத்து 125ஆல எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கூட நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆனால் 125ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரு நம்பராக தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா? இதுக்கு தான் வந்து சரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்ட்டு 1000 டிவைடட் பை 8 பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடும். படிச்சிங்க அப்படின்னா பாருங்கள், அவ்வளோதான்ப்பா. 8000 அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் முடிஞ்சது. இது வந்து நீங்கள் 1 நிமிஷம் 1 நிமிஷம்னு வந்து சம் போடுறதுக்கு பதிலாக அழகாக இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா 3 செகண்டில் வந்து சால்வ் பண்ணிடலாம்ப்பா. அடுத்து இந்த சம் நீங்களே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 125க்கு பதிலாக உங்கள் கண்ணில் வந்து 1000 டிவைடட் பை 8 தான் உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு 8ஆல் வந்து டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா? இப்போது 8ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே எத்தனை இருக்கும்? 3 பார்ட்ஸ் இருக்குமா? 3 இன்ட்டு 1000 வந்து 3000 ஓகேவா? இதுக்கெலாம் நீங்கள் பெண்ணே எடுக்கக்கூடாதுப்பா, மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணிடணும். பாருங்கள் அதே கான்செப்ட் தான். 48 இன்ட்டு 125 எப்படி எழுத சொன்னேன்? 1000 டிவைடட் பை 8 எழுத சொன்னேன்னா பாருங்கள், 6 8 48 அவ்வளோதான்ப்பா, 6000 சிம்பிள். அடுத்து பாருங்க, இந்த சம் நீங்களே போடுங்க, பாஸ் பண்ணி போடுவீங்கன்னு நம்புகிறேன். பாருங்க 96 இன்ட்டு 125 எப்படி எழுதணும்? 1000 டிவைடட் பை 8 எழுதணுமா? இங்கே பாருங்க 8 12 96 அவ்வளோதான்ப்பா. டேரெக்டாக 1200 12,000 தான் நமக்கான ஆன்சர்ப்பா. அடுத்து பாருங்க 312 இன்ட்டு 125 312 இன்ட்டு 125 இன்ட்டு 1000 பை 8 ஓகேங்களா? படிச்சு பாருங்க. படிச்சோன்னா 3 8 24 24னா மீதி எவ்வளோ இருக்கும்? 72 இருக்குமா? இப்போ 72 அடித்தோம் அப்படின்னா 9 டைம்ஸ் ஓகேவா? 39000 அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ் இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டக்கு 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 டக்குன்னு மைண்ட்லேயே வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த 4 விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க எப்பயுமே. 5னா 10 டிவைடட் பை 2, 25னா 100 டிவைடட் பை 4, இதே 50னா 100 டிவைடட் பை 2, அதே மாதிரி முக்கியமானது 125 ஓகேங்களா? 125னா இன்ட்டு 1000 டிவைடட் பை 8. இந்த 4 கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம் நீங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன்.